அடுத்த வருஷம் சூப்பர்மேன் லெகசி அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இந்த 2 படங்களும் ஒரே மாதம் ரிலீஸ் ஆகி சண்டையில் குதிக்க போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தாகிற மாதிரி நம்ம ஜுராசிக் வேர்ல்டோட ரீபூட்டையுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கேன். ஸோ இந்த ரீபூட்டுக்கு நம்ம கேரத் எட்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டேரக்டராக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காட்ஸிலா 2014 டேரக்டர். ஸோ அவர் ஆல்ரெடி மான்ஸ்டரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக இந்த ஜுராசிக் வேர்ல்ட் மான்ஸ்டருமே இன்னும் பக்கவாக ஹேண்டில் பண்ணுவார் நம்புறேன். ஒரிஜினல் ரைட்டர் ஜுராசிக் பார்க் 1 ரைட்டருமே பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஸோ இது ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக தான் அமைப்போது. ஜுராசிக் வேர்ல்டில் வந்த எந்த ஒரு ஆக்டர்ஸுமே நீங்கள் திரும்ப பார்க்க மாட்டீங்க. கிறிஸ் பிராட், பிரைஸ் டாலஸ்ன்னு சொல்லி யாருமே ரிட்டர்ன் ஆக போகிறது இல்லை. ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக இருக்கும்போது கதையில் மாற்றம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இருக்க தான் போகுது. முக்கியமாக ஜுராசிக் வேர்ல்டுங்கிற டைட்டில் இது ரிலீஸ் ஆக போகிறதில்ல. லேட்டஸ்ட்டாக கிடைச்ச ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இது ஜுராசிக் சிட்டிங்கிற டைட்டிலில் வரப்போதான். ஜுராசிக் பார்க்கு கிடையாது, ஜுராசிக் வேர்ல்டு கிடையாது, நெருப்பு ஜுராசிக் ஸ்பேஸ்ன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதுவும் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி ஜுராசிக் சிட்டியா. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல, ஒரு சின்ன லீக்ல தான் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். அண்ட் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜுராசிக் வேர்ல்டு டொமினியன் அப்பவே ஏகப்பட்ட டைனோசர்ஸ் இந்த உலகத்தோட ஒன்றா லிங்க் ஆயிடுச்சு, உலகத்துக்கே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இது கூட மனிதர்கள் என்ன மாதிரி கோஆப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் டைனோசர்ஸோட வாழ்வியலை அந்த மனிதர்கள் எப்படி பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்கணும்னு நம்புகிறேன். ஜுராசிக் சிட்டியாங்க. சேச்சா டைட்டில் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வேற என்ன டைட்டில் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்கள் தாட்சை மறக்காம கீழே காமெண்ட் பண்ணி விடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம்.